ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நம்மை வாட்டும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம சொல்ல வேண்டியது, in you I put my trust, you are my refuge Lord, you will never put me to shame. என்னை நீங்க வெட்கத்துக்குள்ள நீங்க என்ன அனுப்ப மாட்டீங்க. பிரியமானவர்களே, சங்கீதம் 31:1 சங்கீதக்காரன் நாம எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தரையும். நாமெல்லாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, கர்த்தாவே நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்ஸை முதல்ல இருக்கும். ஆனா இங்க எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 1வது வசனத்துல, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். In you Lord I put my trust என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். You are my refuge என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த refuge என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேஃப் பிளேஸ். ஆண்டவரே எனக்கு நீங்க தான் சேஃப் பிளேஸ், உங்க பின்னாடி இல்லை, நீங்க தான். ஆண்டவரே கர்த்தாவே you are my refuge, உங்களோடு கூட நான் இருக்கும் பொழுது எனக்கு அடைக்கலம் இருக்கின்றது, எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, எனக்கு விடுதலை இருக்கின்றது, எனக்கு வெற்றி இருக்கிறது. You are my refuge Lord. இன்னைக்கு நம்ம காலையில சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, Lord you are my refuge. உண்மையே நம்பி இருக்கிறேன்னு நீங்க சொல்றாரு, ஆனால் ஆங்கிலத்தில் you are my refuge என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். God, let me not be put to shame. இன்னைக்கு பயம் நம்மை மாட்டுகின்றது. fretting, fear, failure mentality இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நம்மை வாட்டும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம சொல்ல வேண்டியது, in you I put my trust, you are my refuge Lord, you will never put me to shame. என்னை நீங்க வெட்கத்துக்குள்ள நீங்க என்ன அனுப்ப மாட்டீங்க. கடைசியா பாருங்க, he is a refuge, he is our defender, lastly he is a deliverer. உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தருளும். Not because of my righteousness Lord, because of your righteousness deliver me என்று சொல்லி இன்னைக்கு விடுதலைக்காக காத்திருக்கின்ற உங்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் நிமித்தம் உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு ட்ரஸ்ட் என் மீது இருக்கிறபடியினாலே you are my refuge Lord சொல்லும்பொழுது ஆண்டவர் நம்மை அடைக்கலமாய் ஏற்றுக்கொள்கின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, in you we put our trust Lord, you are our refuge, deliver us Lord. எங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.